திமுகவுக்கு எதிராக நடந்த சம்பவம் அதிர்ச்சியான அறிவாலயம் ஆட்டம் ஆரம்பமானது. தமிழ்நாட்டை அதல பாதாளத்திற்கு தள்ளும் விளம்பர திமுக அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மிகப்பெரிய போராட்டங்கள் வெற்றிகரமாக நடைபெற்றது. பாலியல் குற்றங்களை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசையும் சட்டம் மற்றும் ஒழுங்கின் மோசமான சரிவையும் மாநிலம் முழுவதும் அதிகரித்து வரும் போதைப்பொருள் பிரச்சனையையும் கண்டித்து இந்த போராட்டங்கள் நடைபெற்றன. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற போராட்டத்தில் திமுகவின் ஆட்சி மற்றும் அதன் தலைவர்களின் அவலம் குறித்து மக்களிடையே எடுத்துரைக்கப்பட்டது. குறிப்பாக சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும், மதுரையில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும், கோவையில் பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை, முன்னாள் அதிமுக அமைச்சர் வேலுமணி இவ்வாறு பல மாவட்டங்களில் என்டிஏ கூட்டணி கட்சியினர் ஒன்றிணைந்து திமுகவுக்கு எதிரான ஒரு வலுவான மக்கள் சென்று சேரும் வகையிலான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தனர். தமிழகத்தில் திமுக அரசு ஒரு குடும்பத்தின் நலனை மையமாக கொண்டு செயல்பட்டு வருவதாக கூட்டத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. மேலும் போதைப் பொருள் இளைஞர்களிடையே அதிக அளவு புழங்குவதால் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. முக்கியமான பிரச்சனைகளை கவனம் செலுத்தாமல் விளம்பர அரசியலில் விளம்பர திமுக அரசு கவனம் செலுத்தி வருவதாக போராட்டத்தில் மக்களிடையே எடுத்துரைக்கப்பட்டது. தமிழ்நாடு போதைப் பொருளின் மையமாக மாறியிருப்பதாகவும் இதற்கு திமுக அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டன. திமுக ஆட்சியில் ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்ட சம்பவம் சர்வதேச போதைப் பொருள் வலையமைப்பின் பரவலை வெளிப்படுத்தியது. இதேபோன்று கள்ளச்சாராயம் காரணமாக 50க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்த சம்பவம் அனைத்தும் திமுக ஆட்சியில் நடந்த மன்னிக்க முடியாத ஒரு சம்பவம் என்றும் கூட்டணி கட்சியினர் தெரிவித்தனர். தமிழகத்தில் புழங்கி வரும் போதை கலாச்சாரத்தை ஒழுங்குபடுத்த வேண்டிய காவல்துறையை கட்டி போட்டு திமுக அரசு வைத்துள்ளதால் உச்சபட்ச நடவடிக்கை எடுக்க முடியாமல் மௌனியாக இருந்து வருகின்றனர். சாலைகளிலும் வீடுகளிலும் பெண்கள் தனித்து வாழ முடியாத நிலைக்கு திமுக அரசு பெண்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி உள்ளதாக போராட்டத்தின் போது மக்களிடம் எடுத்துரைக்கப்பட்டது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம், அண்ணா நகர் பகுதியில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை, கிருஷ்ணகிரி மாவட்டம் 2.5 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை, விளாத்திகுளத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி மீது கொடூர தாக்குதல், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இது போதாததற்கு சுமார் 30 காவல் நிலைய மரணங்கள், 4 தாழ்த்தப்பட்ட சமூக இளைஞர்கள் காவலில் உயிரிழந்துள்ளனர். மேலும் விலைவாசி உயர்வு, மின்சார கட்டணம் உயர்வு, நீர் வரி, சொத்து வரி, கட்டிட அனுமதி கட்டணங்கள் அதிகரிப்பு என நடுத்தர குடும்பங்கள் வீடு கட்டுவது எட்டாக்கனியாக மாறி உள்ளதாக போராட்டத்தின் போது திமுகவின் அவல நிலை குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. இவ்வளவு மோசமான ஆட்சியை நடத்தி வரும் திமுக அரசை மக்கள் வீட்டுக்கு அனுப்ப நினைத்து விட்டனர். என்டிஏ கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி செய்ய முடிவெடுத்து விட்டதாக பாஜக அதிமுக கூட்டணி கட்சியினர் தெரிவித்தனர்.